உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், என்னால இன்னமும் கூட நம்பவே முடியல. தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்துல பங்கு, காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்துல பங்கு, ஐயுஎம்எலுக்கு அதிகாரத்துல பங்கு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிலாம் ஒத்து வரவே வராது அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உருட்டி இருந்தாரு. உங்களுடைய உருட்டுகளை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவுடைய உருட்டுகளை உடைச்சு அத்தனை கட்சிகளுக்குமே அதிகாரத்துல பங்கீடு வழங்கிட்டாரு. இதோ கனவு மாதிரியே இருக்கு எல்லாமே. அதாவது இந்த சினிமாவில் நடக்கிற விடயங்கள் எல்லாமே தற்பொழுது தரையில நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில பார்க்கிறப்ப விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்துல ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அது என்ன திரைப்படம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. அதாவது ஒரு நாற்காலியில வந்து பவர் கிடையாது, அந்த நாற்காலியில வந்து ஒருத்தர் உட்காரான் பாத்தீங்களா, அதுலதான் வந்து பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டயலாக் மாதிரியே தற்போது தமிழ்நாட்டில் நடந்துக்கிறீங்க. திரு வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள். ஸோ இந்த டயலாக தற்பொழுது நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. திமுக கடந்த ஒரு 2-3 வருடங்களாக செய்யாத ஒரு விடயத்தை திரு வன்னியரசு அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே திரு வன்னியரசு அவர்களுடைய கள செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, விஜய் சொன்ன டயலாக் நடைமுறைப்படுத்தி காட்டிய திரு வன்னியரசு அவர்கள். ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. கடந்த ஒரு 2 வருடங்கள் என்று கருதுகின்றேன். ஒரு 2 வருடமாக கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய வன்கொடுமை, அந்த வன்கொடுமை தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருந்தது. இங்க இருக்கிற அம்பேத்கரிஸ்டுகள் இருக்காங்களே, அம்பேத்கரிஸ்டுகள், அதே மாதிரி இதர பின்ன ஜனநாயக சக்திகள், இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த தொண்டாமுத்தூர் இஷ்யூக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, அதாவது தொண்டாமுத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஊரு, அந்த ஊருக்கு வந்து அரசு பேருந்து வந்து போகும். அந்த அரசு பேருந்து தொண்டாமுத்தூர் வரைக்கும் தான் போகும். தொண்டாமுத்தூருக்கு அடுத்து அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி வந்து இருக்குது. சோ இந்த அண்ணா நகர் பகுதியில ஏறக்குறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசித்து கொண்டு வருகின்றார்கள். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு பேருந்து என்ன பண்ணும்னா தொண்டாமுத்தூர் வரைக்கும் போகும், அதை தாண்டி அண்ணா நகர் பகுதிக்கு போகாது. ஏன்னா அண்ணா நகர் பகுதிக்கு போயிருச்சு, அந்த பஸ் போயிருச்சு அப்படின்னா அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறப்ப அங்க இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே அந்த பஸ்ல ஏறிடுவாங்க. அடுத்து தொண்டாமுத்தூரை கடந்து வரும், அடுத்து ஒவ்வொரு பகுதியில கடந்து வரும். சோ இந்த மாதிரி கடந்து வருகின்ற பொழுது ஆல்ரெடி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஏறிட்டாங்க, நாம வந்து நின்றுகிட்டு வர்றதா இல்ல நாம வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு வர்றதா என்பதாக எண்ணி இந்த சாதி இந்துக்கள் அந்த தொண்டாமுத்தூர் பஸ்ஸை வந்து அண்ணா நகர் பகுதிக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாவே அந்த பகுதிக்கு பஸ் போகவே இல்லை, அண்ணா நகர் பகுதிக்கு பஸ் போகவே இல்லை. அந்த அண்ணா நகர் பகுதியில படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க அங்கிருந்து நடந்து வருவாங்க. அங்கிருந்து நடந்து வந்து தொண்டாமுத்தூர்ல இருந்துதான் அவங்க வந்து பஸ் வந்து ஏறுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சாதி அட்ராசிட்டி அந்த கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பகுதியில அந்த அண்ணா நகர் பகுதியில இத்தனை நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. சோ அந்த நேரங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சி, இதர பின்ன ஜனநாயக சக்திகள், அதே வேளையில குறிப்பாக அம்பேத்கரிஸ்டுகள், இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக இந்த இஷ்யூக்காக குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வழக்கம் போல பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வாயவே திறக்க மாட்டாங்களோ, இல்லாட்டி செவியே கொடுக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரிதான் கடந்த ஒரு 2 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இஷ்யூக்கு வாய் திறக்கவே இல்லை. காரணம் என்ன? வழக்கம் போல சாதி ஓட்டுகள். அந்த சாதி பிரச்சனை நம்ம தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சாதி ஓட்டுகள் கிடைக்காது என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போறாங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த பகுதிக்கு நேரடியாக அந்த சமூக நீதித்துறை அமைச்சர் கள ஆய்வுகள் செய்யணும். அதே மாதிரி இதர பின்ன அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் RDO முதற்கொண்டு எல்லாருமே கள ஆய்வுகள் செய்யணும். கள ஆய்வுகள் செஞ்சு அதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் எட்டி தரப்பட வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் எட்டி தரப்படவில்லை. அதற்கு பின்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராங்க, அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறாங்க. அதிகாரத்தை
பகிர்ந்தளிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் பதவியை வழங்குறாங்க. சோ இந்த மாதிரி பதவி வழங்கின உடனே என்னைக்கு பதவி வழங்குறாங்களோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் 24 மணி நேரமும் களத்துல தான் இருக்கிறாரு. சோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அண்ணா நகர் பகுதிக்கு போறாரு, அந்த பகுதி போய் மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு. அதன் அடிப்படையில் அவங்க சொன்ன அந்த கன்சர்னை எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறாரு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி, நீ எதற்காக இந்த அண்ணா நகர் பகுதிக்கு பேருந்து விடவில்லை, அதுக்கு நீங்க வந்து உரிய தீர்வுகளை எட்டி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அதற்கு மாவட்ட ஆட்சியர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க இனிமேல் பஸ் போகும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தை கொடுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல செய்ய முடியாத விடயத்தை எப்படி செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டோம், செய்ய முடியாத விடயத்தை செய்ய முடிஞ்சால் நாங்க செய்ய மாட்டோம் என்று இருந்த ஒரு விடயத்தை தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி நிகழ்த்தி காட்டி இருக்கின்றார்கள். அதான் சொன்னேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் டயலாக் சொன்னா தெரியுமா, பவர் என்பது நாற்காலியில கிடையாதுப்பா, அந்த நாற்காலியில ஒருத்தன் வந்து உட்காரான் தெரியுமா, அங்கதான் பவர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னா தெரியுமா. அந்த டயலாக் தற்பொழுது அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பக்காவா பொருந்தும். யூட்டிலைஸ் பண்றாருங்க, அந்த அதிகாரத்தை யூட்டிலைஸ் பண்றாரு. அந்த அதிகாரம் வந்து எப்பொழுதுமே எளிய மக்களுக்கான அதிகாரமா இருந்தா மட்டும்தான் அந்த அதிகாரத்துக்கு வேல்யூ. அந்த அதிகாரத்தை கரெக்டா அந்த மக்களுக்கான அதிகாரமா வந்து யூட்டிலைஸ் பண்றாரு. நான் கரெக்டா அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்றல இருந்து தொடர்ச்சியா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். பல பிரச்சனைகளை வந்து தலையிடுறாரு. சமீபத்தில் கூட ஒரு மாணவி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஹாஸ்டல்ல சோறு சரியில்லை, உணவு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் வீடியோ கால் மூலமா அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிறாரு. அடுத்து நேரடியா களத்துக்கு போனார். கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் நினைக்கிறேன், நம்ம ஒண்டிப்புதூர் என்ற ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல் நேரடியா கலாய்வு பண்ணாரு. கலாய்வு பண்ணி அங்க இருக்கிற அதிகாரிகள் சந்திக்கிறாரு. அந்த உணவுகள் தரமான உணவுகளாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை உத்தரவாதம் வாங்குறாரு. உத்தரவாதம் வாங்கினாரு. அடுத்து என்ன பண்ணாரு, கரெக்டா அண்ணா நகர் பகுதிக்கு போறாரு. அண்ணா நகர் பகுதியில போய் நீண்ட நாட்களாக திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல செய்து முடிக்க முடியாத விடயத்தை தற்பொழுது அண்ணன் வன்னியரசு அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப திமுக இத்தனை நாட்களாக எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. அதிகாரத்துல பங்கு கொடுக்க கூடாது, அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவனுடைய தேவைகளை அவனே செஞ்சுக்கிடுவான். இதுதாங்க பண்ணையார்த்தனம். திமுகவுடைய பண்ணையார்த்தனம் என்பது இதுதான். நீங்க அந்த காலகட்டத்துல இந்த பண்ணையார்களுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும் தெரியுமா, அவனை வந்து கெஞ்ச வைக்கணும், சோத்துக்கு கெஞ்ச வைக்கணும். அவனுக்கு குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலும் கூட, குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமானாலும் கூட சோத்துக்கு அவனை கெஞ்ச வைக்கணும். அதாவது ஒரு படி நெல்லு கொடுப்பான், ஐயா எங்க வீட்டுல வந்து ஒரு 2-3 புள்ள குட்டி எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு, அதனால எனக்கு 2 படி நெல்லு கொடுங்க கேட்டா தரமாட்டான். ஏன்னா வந்து அவன் சோத்துக்கு அவனை கெஞ்ச வச்சா மட்டும்தான் வேற எங்கேயுமே போக மாட்டான். சோ இந்த மாதிரி பண்ணையார்கள் எல்லாமே அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரிதான் எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எங்க மக்களுடைய தேவைகளை நாங்களே செஞ்சுக்கிருவோம், அதனால எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க என்பதாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை முழக்கம் என்பது 30 ஆண்டு காலமாக முழங்கி கொண்டே இருந்தார்கள். ஆனா திமுக செஞ்சு தரலையே, செஞ்சு தர மாட்டாங்க. ஏன்னா அதிகாரத்தை பங்கு வழங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிறீங்களே. இந்தா இப்ப அண்ணா நகர்ல பஸ் வந்துருச்சுல, அண்ணா நகர்ல பஸ் வந்துருச்சுல. அப்ப திமுகவுடைய பண்ணையார்த்தன அரசியல் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை முழக்கத்தினுடைய வேல்யூ. உள்ளபடியே இது நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அண்ணன் திருமாவளவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்தில் நாங்க மட்டும் தான் அதிகாரத்தை வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி திமுக எங்களுடைய 50 கொள்கை முழக்கங்களை ஒரு முழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டிக்கிட்டே இருந்தாங்க இத்தனை நாட்களா. ஆனா அந்த கொள்கை முழக்கத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் இருந்தாங்க. அந்த பேட்டர்னை உடைப்பதற்காக ஒரு நரேட்டிவை உருவாக்கினார் இல்லையா அண்ணன் திருமாவர்கள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கினார் இல்லையா. அந்த நரேட்டிவ் என்பது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமடைந்து யாரு புது கட்சி தொடங்கினாலும் கூட அதிகாரத்துல பங்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி வச்சார் அண்ணன் திருமாவர்கள். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுல ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, வாங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு தாரேன் அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்தாரு. ஆனா உள்ளபடியே இங்க விஜய் அவர்களுக்கு கூட நன்றி தெரிவிக்கணும். நான் முதல்ல கூப்பிட்டேன்ல, நீங்க வந்தீங்களா, நீங்க வரல, அதனால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்து பங்கு தர முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை அவரு. நீங்க வாங்க, நான் அதிகாரத்துல பங்கு தாரேன், நானு நம்மளாம் சேர்ந்து ஆட்சி புரியுவோம், நீங்க மக்கள் நல்வழிப்படுத்துங்க, உங்க மக்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து சொன்ன விடயத்தை கூட்டணி இல்லை என்றாலும் கூட அமல்படுத்தி காட்டினார். பாத்தீங்களா,
உள்ளபடி வரவேற்கலாங்க. ஸோ உள்ளபடியே விஜய் அவர்கள் சொன்ன அந்த திரைப்படத்துல சொன்ன டயலாக் வந்து தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே வரவேற்போம் நம்ம. இனி வரப்போகும் காலங்களில் அண்ணன் வன்னியரசருடைய செயல்பாடுகள், அதே மாதிரி தமிழக வெற்றியுடைய விஜயுடைய செயல்பாடுகள், முதலமைச்சர் விஜய் அவருடைய செயல்பாடுகள், இதெல்லாமே தொடர்ச்சியா நாம் மக்கள் மத்தியில கூறுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.